Okay, this is Venkat for venkatfin.com. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட்னஸ். ஓகே, லாஸ்ட் 4 இயர்ஸாக ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க, மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் பேசுகிறாங்கன்னா, உண்மையாகவே அவங்க வந்து நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க வாங்கினா ஜஸ்ட் பி ஹியூமன். அவங்களுக்கு வந்து அவங்க இன்கம் ஸ்டேட்டஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆப்வியஸ்லி ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தால் தான் ப்ராடக்ட் கிடைக்க போகுது. மேஜர் ஹெல்த் செட்பேக் வந்தால் கிடைக்க மாட்டேங்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்தால் சந்தோஷமாக ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்ன்னு கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இப்போல்லாம் அவேர்னஸ்ங்கிறது சேச்சுரேட் ஆயிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதனால இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்களே இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற பேர் வழின்னு பேசுகிறாங்க. எனிவே தே மேக் மணி அவுட் ஆஃப் இட், தட் இஸ் டிஃபரெண்ட் திங். ஹேவிங் சட் தேட், ஒருத்தங்க வந்து 40,000 70,000 ஏர்ன் பண்ணுறவங்க தான் நிறைய கஸ்டமர். இந்த இண்டஸ்ட்ரியில் கஸ்டமர் பேஸே ஒரு 35,000 70,000 மந்த்லி ஏர்ன் பண்ணுறவங்க. இவங்க ஒரு சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி சிட்டியில் இருக்காங்க. ஒரு 2 சில்ட்ரன்லாம் இருக்காங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் அலாட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் டுடே. எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஏர்ன் பண்ணால் தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஒரே ஒருத்தங்க ஏர்ன் பண்ணுறதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. 40-45 வயசுக்கு மேலே எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுவோம். இவங்களே கஷ்டப்பட்டு சரி ஏதோ வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னு வாங்கிடுறாங்க. ஆனால் எனக்கு என்ன சர்ப்ரைசிங் இருந்துச்சுன்னா, ஒரு சில பேர் 15 lakh இருக்கும், 20 lakh ஆனுவல் இன்கம் இருக்கும், 30 lakh 50 lakh ஆனுவல் இன்கம் கூட இருக்கும், பெரிய சிஇஓவாக இருப்பாங்க. இவங்க வந்து ஜாலியாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அதை அவங்க கார் தேவர், அதாவது பீயிங் டூ பிஸி இஸ் ஆல்சோ மிஸ்டேக். உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் டொமைனில் டச்சே பண்ணுறது கிடையாது. திடீர்னு என்ன ஆகும்னா ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக் வரும். நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு கேன்சர், ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு கார்டியாக் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. கார்டியாக் சர்ஜரி கூட 1 year கழிச்செல்லாம் இன்றைக்கி ப்ராடக்ட் இருக்குது. பட் கேன்சர் மாதிரி இஷ்யூலாம் வந்துச்சுனாக்கா ப்ராடக்ட் லைஃப் டைம் வாங்க முடியாது. ஆல்ரெடி 5 லட்ச ரூபா சம்மர்ஷூட் வாங்கிட்டீங்களா, ஒரு கேன்சர் மாதிரி வந்துச்சு, கேன்சரே க்யூன் ஆனாலும் சம்மர்ஷூட் இன்க்ரீஸ் பண்ண விட மாட்டாங்க. இன்றைக்கி நான் லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். சிஇஓ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கேன்சர் வந்து சரியாயிடுச்சு, ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பாலிசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டினே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுங்க பாருங்கள். ஐ வில் நாட் அக்செப்ட் திஸ். ஐ கேர் ஃபார் யூ. நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னென்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு. பேசிக்கலி ஹெல்த்தியாக இருங்க, இல்லை ஒரு சின்ன ஹெல்த் செட் பேக்னா பரவாயில்ல, அந்த ரிஸ்க்கை நான் கவர் பண்ணிட்டு நான் ப்ராடக்ட்டை கொடுக்குறேன். ஏன்னா அவனும் மார்க்கெட் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கவங்க வரமாட்டாங்க. பட் மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்தால், ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹெல்த் கவரை வாங்கிக்கணுங்கிறதுக்கு தானே ரொம்ப கம்மி ஏர்ன் பண்ணுறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 60,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க. விச் இஸ் லைக் கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இவங்களே கன்சிடர் பண்ணும் போது நீங்கள் 20 lakh உங்கள் ஆனுவல் இன்கம் விட்டுருங்க, பட் யூ ஆர் இன் அ எலைட் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு லைஃப் ஹஸ் கிவன் யூ அ லாட். நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய டைமில் யோசிக்காமல், வாங்க வேண்டிய டைமில் வாங்காமல், அப்புறம் வந்து பின்னாடி யோசிக்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து ஐஆர்டிஏ டேக் பண்ணிடுவாங்க. இதான் ரொம்ப படித்தவங்களுக்கு தான் பிரச்சனை. ப்ராடக்ட்டை வேறு எங்கேயாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்க, எங்கேயாவது வாங்குவாங்க. அப்புறம் பார்த்தா இஷ்யூ வரும்போது கிளைம் இப்போ எங்களமா இருக்கவங்ககிட்ட கஸ்டமர் சப்போர்ட் கேட்பாங்க. வை சுட் வி டூ? எங்களுடைய கிளைண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு மேஜர் செட் பேக் வந்ததுக்கப்புறம் சட்டம்லாம் பேசுவாங்க. எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க்கை பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லோடிங் ஃபீ போடுவேன், மேஜர் ஹெல்த் செட் பேக் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவேங்கிறது. அதுதான் அப்போ தான் சமாளிக்கவும் முடியும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இத்தனை 1000 கோடி 3000 கோடி ஏர்ன் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் வரும் 5% 10% இருக்கும். 10%ல இருக்கிற டவுட்ஃபுல் தான், எனக்கு தெரிஞ்சு 5% இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ரன்னிங். தயவுசெய்து இந்த மாதிரி டோன்ட் பி இன்னசென்ட். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய மன வருத்தத்தை சொல்லுங்கள், வேண்டாம்னு சொல்ல. பட் இன்னசென்ட்டாக இருக்காது. நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், என்ஆர்ஐ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் மில்ஸ்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கிராஜுவேட்டாக இல்லை, வெறும் டிப்ளமோ ஹோல்டர், அதுவும் +2 இல்லாமல் டிப்ளமோ இருக்கும். சம்டைம்ஸ் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில பிராண்டில். அவங்க வந்து அப்செட் ஆவாங்க. ஃப்ரேம் ஒர்க்கில் அதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் எல்லாம் பண்ணல, உங்களை வந்து யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. பட் அவங்கள ஒரு கேட்டகரி. பட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது நல்லாவும் ஏர்ன் பண்ணுறோன்னா வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? யாருக்குமே யூஸ் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், லிங்க்டின்ல போய் ஒரு கம்பெனியை ட்ராக் பண்ணி ஐஆர்டிஏ டேக் பண்ணால் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க.
4 பேர் பார்க்க போறான் அத. அத தவிர உங்க வாழ்க்கையில எதையுமே நீங்க மாத்தப் போறது கிடையாது. இன்னொன்னு நான் சொல்றேன், மத்தவங்கள பத்தின கவலையே கிடையாது. கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்றவங்க நெறைய பேர் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு கீழ இருக்கவங்கள பாருங்க. போய் LinkedIn போய் ஒருத்தன டேக் பண்ண தெரியுது. ஆனா ஒரு விஷயம் காமன் சென்ஸ் தானே. ஒரு சில விஷயங்கள யோசனை பண்ணி முன்னாடியே பண்ணி வைக்கணும்னு தோண மாட்டேங்குதுல்ல. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டூ ஷேர் டுடே. பேசினா நெறைய பேசிட்டே இருக்கலாம். எனிவே மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.